ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பாகவத் பாத சங்கரம் லோக சங்கரம். அன்புடைய ஆத்மஜோதி ஆன்மீக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மகா பெரியவாளின் அருளுக்கு எல்லையே இல்லை என்று பக்தர்கள் கூறுவதற்கு காரணம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த எண்ணற்ற அனுபவங்கள் தான். இன்று அப்படிப்பட்ட ஒரு உண்மை அனுபவத்தை தான் பார்க்க போகிறோம். ஒரு பக்தர் மகா பெரியவாளிடம் அமானுஷ்யமான அனுபவம் ஏதாவது உங்களுக்கு நேர்ந்திருக்கிறதா என்று கேட்கப்பட்ட போது தனது வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத சம்பவத்தை பகிர்ந்து கொள்கிறார். அவருக்கு கடுமையான அல்சர் ஏற்பட்டது. அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை. ஆனால் எந்த மருத்துவரை நம்புவது என்ற குழப்பம். ஒவ்வொரு மருத்துவரும் ஒவ்வொரு கருத்தை கூறியதால் குடும்பமே கவலையில் ஆழ்ந்தது. அந்த நேரத்தில் மகா பெரியவாள் தர்ம பிரகாஷில் தங்கியிருந்தார். ஒரு நாள் காலை பூஜை முடித்த பிறகு பெரியவாளுக்கு கைங்கரியம் செய்த வேம்பு என்ற பக்தர் இவரை அருகில் வருமாறு சைகை செய்தார். ஏன் அழைக்கிறார் என்பதே அவருக்கு புரியவில்லை. பெரியவாளின் அருகில் சென்றதும் பெரியவாள் எந்த வார்த்தையும் பேசவில்லை. ஒரு தேங்காய் மூடியில் நிறைய குங்குமத்தை வைத்து அதை இவருக்கு பிரசாதமாக வழங்கினார். அவ்வளவுதான். ஆனால் அந்த நாளிலிருந்தே அவருடைய அல்சர் அதிகமாக குணமடைய ஆரம்பித்தது. பின்னர் முற்றிலும் குணமாகி விட்டது. அதன் பிறகு அவர் கூறும் இன்னொரு சம்பவம் இன்னும் வியப்பை அளிக்கிறது. அவருடைய தாயாருக்கு 18 வயதிலிருந்தே உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. திட உணவு எதையும் சாப்பிட முடியாது. தினமும் 2 வேளை காபி, 2 வேளை பால், அவ்வளவுதான். அதையே பல வருடங்களாக வாழ்க்கையாக கொண்டிருந்தார். குடும்பத்தின் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தாலும் அவரால் உணவு மட்டும் சாப்பிட முடியவில்லை. பல பிரபல மருத்துவர்களிடம் அழைத்து சென்றார்கள். மருத்துவர் குருசாமி ஐயர் கூட பரிசோதித்து பார்த்தார். 12 வருடங்களாக இப்படியே இருந்திருக்கிறார். இப்போது மருத்துவ பரிசோதனைகள் செய்தால் தேவையில்லாத சிக்கல்கள் வரலாம். இருப்பதை அப்படியே விட்டுவிடுங்கள் என்று கூறிவிட்டார். இப்படியே 44 ஆண்டுகள் கடந்துவிட்டன. பின்னர் கல்கி சதாசிவம் மாமாவின் மருமகளான தங்கம்மாள் இந்த விஷயத்தை மகா பெரியவாளிடம் சொன்னீர்களா என்று கேட்டார். இல்லை என்றதும் இவ்வளவு பெரிய காரியத்தை எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் என்று ஆச்சரியப்பட்டார். அப்போது மகா பெரியவாள் இளையத்தாங்குடியில் தங்கியிருந்தார்கள். உடனே தகவல் தெரிவிக்கப்பட்டது. பெரியவாள் யாரிடமோ பிரசாதம் கொடுத்து அனுப்பி வைத்தார். அந்த பிரசாதத்தை பக்தியுடன் பெற்றுக்கொண்ட அவருடைய தாயார் அதன் பிறகு உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் பெற்று குணமடைந்தார். எங்களுக்கு மட்டுமல்ல, மகா பெரியவாள் இப்படி எண்ணற்ற பக்தர்களின் வாழ்க்கையில் அருள் புரிந்து பலருடைய துன்பங்களை நீக்கியிருக்கிறார் என்று அந்த பக்தர் மனம் நெகிழ்ந்து கூறுகிறார். கருணைக்கே உருவான மகா பெரியவாளின் திருவருள் மருத்துவத்திற்கும் அப்பாற்பட்டு பக்தர்களின் வாழ்வில் நம்பிக்கையை விதைத்த பல அருள் அனுபவங்களில் இதுவும் ஒன்று. ஜெய ஜெய சங்கர, அரஹர சங்கரா.